மேயர் கவுன்சிலர்களின் கண்ணீர் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் கோவை மாநகராட்சியின் புதிய மேயராக ரங்கநாயகி பதவியேற்றுக் கொண்ட காட்சிகள்தான் இவை. கோவை மாநகராட்சி மேயராக இருந்த திமுகவை சேர்ந்த கல்பனா பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து திமுகவை சேர்ந்த 6 பெண் கவுன்சிலர்கள் மேயர் பதவியை பிடிக்க காய் நகர்த்த ஆரம்பித்தனர். 3-4 முறை கவுன்சிலர்களாக இருந்தவர்கள், அமைச்சர்களுக்கு நெருக்கமானவர்கள், கட்சியில் முக்கிய பதவி வகிப்பவர்கள் என பலர் மேயர் பதவியை எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் கட்சியின் தலைமையால் மேயர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் 29வது வார்டு கவுன்சிலர் ரங்கநாயகி. முதல் முறை கவுன்சிலரான ரங்கநாயகி மேயர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதற்கு எதிராக சொந்த கட்சி கவுன்சிலர்களே போர்க்கொடி தூக்கினர். இதற்கிடையே மேயரை தேர்ந்தெடுப்பதற்கான மறைமுக தேர்தல் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. காலை 10:30 மணிக்கு தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கு முன்னதாகவே கோவை வின்செட் சாலையில் உள்ள நல்லாயன் திருமண மண்டபத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி கவுன்சிலர்களின் ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. நெல்லை மாநகராட்சி மேயர் தேர்தலில் சொந்த கட்சி கவுன்சிலர்களே திமுக வேட்பாளருக்கு எதிராக வாக்களித்ததைப் போல் கோவையிலும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக தேர்தலுக்கு சிறிது நேரத்திற்கு முன்பே கட்சி தலைமையால் கவுன்சிலர்களின் ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. கூட்டத்தில் பேசிய அமைச்சர் KN நேரு கவுன்சிலர்களிடையே உள்ள சங்கடங்களை தீர்த்து வைக்கிறோம் என்றும் கட்சி தலைமை அறிவித்த வேட்பாளருக்கு அனைவரும் ஆதரவளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். சில பேருக்கு சில சங்கடங்கள் இருக்கிறது. அந்த சங்கடங்களை நிச்சயமாக நானும் உடனிருந்து தீர்த்து தருவேன் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக தலைமை கழகம் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிற வேட்பாளரை அனைவரும் ஒற்றுமையாக இருந்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். அப்போது திடீரென பொங்கி எழுந்த கவுன்சிலர் சாந்தி முருகன் கட்சிக்காக 50 ஆண்டு காலம் கஷ்டப்பட்டு உழைத்தவர்களுக்கு சீட் கொடுக்கவில்லை என தனது ஆதங்கத்தை கொட்டினார். அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் KN நேரு கவுன்சிலர் சாந்தி முருகனை பேசவிடாமல் இருக்கையில் அமரச் சொன்னார். இதனிடையே மேயர் பதவிக்கு மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருந்த கவுன்சிலரும் மத்திய மண்டல குழு தலைவருமான மீனாட்சி லோகு மேயர் பதவி எட்டாக்கனியாகிவிட்டதை நினைத்து கண்ணீர் சிந்தினார். பின்னர் சுற்றியிருந்த அனைவரும் அவரை சமாதானம் செய்தனர். இப்படி அதிருப்தி கவுன்சிலர்கள் சிலர் எதிர்ப்பு குரல் எழுப்பியதால் அமைச்சர்கள் முன்னிலையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டம் பாதியிலேயே முடிவுக்கு வந்தது. பின்னர் கூட்டரங்கிலிருந்து வெளியே வந்த கவுன்சிலர் சாந்தி முருகன் செய்தியாளர்களிடம் பேட்டியளிக்க தயாரானார். ஆனால் அங்கிருந்த சக கவுன்சிலர்கள் அவரை பேட்டி கொடுக்க விடாமல் தடுத்து நிறுத்தியதால் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து திமுக மற்றும் கூட்டணி கட்சி கவுன்சிலர்கள் அனைவரும் மறைமுக தேர்தலில் வாக்களிப்பதற்காக மாநகராட்சி அலுவலகத்திற்கு சென்றனர். மேயர் பதவியை ராஜினாமா செய்த கல்பனா ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காமல் நேராக மாநகராட்சி அலுவலகத்திற்கு வாக்களிக்க வந்தார். திமுக வேட்பாளரை எதிர்த்து வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் கோவை மாநகராட்சி மேயராக ரங்கநாயகி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் அறிவித்தார். தொடர்ந்து அமைச்சர்கள் KN நேரு மற்றும் முத்துசாமி முன்னிலையில் புதிய மேயராக ரங்கநாயகி பதவியேற்றுக் கொண்டார். கோவை மாநகராட்சியின் புதிய மேயராக பதவியேற்றுள்ள ரங்கநாயகிக்கு ஆரம்பத்திலேயே எதிர்ப்புகள் எழுந்துள்ள நிலையில் அதிருப்தி கவுன்சிலர்கள் அவருக்கு ஆதரவாக இருப்பார்களா அல்லது குடைச்சல் கொடுப்பார்களா என்பது அடுத்தடுத்த மாமன்ற கூட்டங்களில்தான் தெரியவரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.